நீங்க நினைக்கிற மாதிரி யாரோ கட்சி விட்டு போறேன் அப்படி இப்படிலாம் யாரும் போக மாட்டாங்க. ஆனா எங்க பாதிக்கும்னா, இந்த அதிருப்தியை சரி பண்ணலைன்னா, அவர்களை புரிஞ்சுக்க வைக்க முயற்சி பண்ணலைன்னா, இவர் இன்னும் சர்வாதிகாரமா நான் எடுத்ததுதான் முடிவு அப்படின்லாம் சொன்னாலாம் ஜெல்லாகாது. களத்துல எதிரொலிக்கவே எதிரொலிக்காது அதனுடைய பலன். அப்போ அதை நியாயப்படுத்துறது, அவர்களுக்கு புரிய வைக்கிறன்ற இந்த வேலையில் அவர் இருந்தாருன்னா, மே 2ஆம் தேதி செயற்குழு நடக்குது. வழக்கம் போல கேபி முனுசாமி மாதிரி, உதயகுமார் மாதிரி 2 பேரை விட்டு பேச வச்சுட்டு மற்றவங்களை பேச விடாம தடுக்கிற வேலையில எடப்பாடி இறங்குனா, அவர் தலையில அவரே மண்ணவாரி போட்டுக்கிறார்னு அர்த்தம். அதிமுக தொண்டர்களே ரசிக்க. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்ல மாற்று கருத்து உள்ளவங்களும் முதல்ல பேச அனுமதிக்கணும். பஸ்ட் அவுட் ஆயிட்டா மனசுக்குள்ள இருக்கிறது வெடிச்சுட்டு அப்புறம் ஒண்ணும் இல்லையே. நீங்க பேச விடாம தட்டணும். முனுசாமியை வச்சு என்னவெல்லாம் நேரம் பேசிட்டு இருப்பாரு அவர். முனுசாமி மட்டும்தான் கட்சியா? ஆர்வி உதயகுமார் மட்டும்தான் கட்சியா? கேள்வி வரும்ல. ஸோ செயற்குழுவை சுதந்திரமா நடத்தினாருன்னா எடப்பாடி அடுத்த கட்டத்துக்கு இதை நல்ல விதமா எடுத்துட்டு போவார். மாறா நம்ம எடுத்துட்டோம், அதை யாரும் தடுத்துடக்கூடாது, யாரும் எதிர்த்துடக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு மாதிரி பண்ணாருன்னா, திரும்ப சொல்றேன், இந்த கூட்டணியை அவரே ஒரு தவறான திசைக்கு எடுத்துட்டு போறாருன்னு அர்த்தம்.